Hello students, இப்போ நம்ம 10th Maths Chapter 3 Algebra Exercise 3.1 Sum number 1 பார்க்கலாம். Question பாருங்க, solve the following system of linear equations in 3 variables. இப்போ 3 வேரியபிளுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 subdivisions கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்னா பார்க்கலாம். First sum பாருங்க, x plus y plus z equal to 5, 2x minus y plus z equal to 9, x minus 2y plus 3z equal to 16. இது மூணையும் equation 1, equation 2, equation 3ன்னு எழுதிக்கோங்க. 3 variables இங்கே என்னென்ன இருக்குது? x, y, z இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 வேரியபிள் மூணு வேரியபிளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி 2 வேரியபிளை வச்சுட்டு திரும்ப அதை கேன்சல் பண்ணி திரும்ப ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் ஈஸி டேர்ம் எது இருக்குது பாருங்கள், எல்லாத்துக்கும் கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். இதில் 1 2 1 இருக்கா, எக்ஸுக்கு ஒய்க்கு பாருங்கள் 1 1 2 இருக்கா, ஜட்டுக்கு 1 1 3 இருக்குது. அப்போ எதை வேணாலும் நம்ம எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒய் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஒயில் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க அப்படியே. x plus y plus z equal to 5. பாருங்கள், 1ஐயும் 2ஐயும் முதல்ல சால்வ் பண்ணி ஒய்யை கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்து எழுதிக்கோங்க. 2x minus y plus z equal to 9. இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்யை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒய்யை சால்வ் பண்ணால் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் போயிடும். அப்போ இதில் எதையுமே மாற்ற வேண்டாம், எதையும் எது கூடயும் மைனஸ் பண்ண வேண்டாம், அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஆட் பண்ணிங்கன்னா இது போயிடும். 2x plus x 3x ஆகிடும், ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14. இதே ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த 2 ஈக்குவேஷன் எடுத்து ஒய்யை சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்த 2 ஈக்குவேஷன் எடுத்தாலும் ஒய்யை தான் சால்வ் பண்ணணும். அப்போ தான் இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? இப்போ பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனில் ஒய் கூட 2 கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அப்போ இங்கேயும் 2 இருந்தால் மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும். இங்கே 2 வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஹோல் டேர்மையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் ஒய்க்கு 2 கிடைக்கும். பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 2 2s are 4x மைனஸ் 2 into y 2y ப்ளஸ் 2 into z 2z ஈக்குவல் டு ரெண்டு சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 9 2s are 18. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். x மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. இப்போ பாருங்கள், 2y வந்துருச்சா? ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இதை கேன்சல் பண்ணணுன்னா இது ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இந்த ஹோல் டேர்மோட சைனையும் மாற்றிக்கோங்க. இது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆகிடும், 2y ப்ளஸ் 2y ஆகிடும், இது மைனஸ் 3z ஆகிடும், இது மைனஸ் 16 ஆகிடும். இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், மைனஸ் 2y ப்ளஸ் 2y போயிடுமா? 4x மைனஸ் எக்ஸ் இதை தான் நம்ம எடுத்துக்கணும். 4x மைனஸ் எக்ஸ் 3x ஆகிடும், 2z minus 3z minus z ஆகிடும், that equal to 18 minus 16 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஜெட்டில் 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் ஆவது ஜெட்டாவது கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஜெட் எக்ஸ் சால்வ் பண்ணிக்கலாமா? எக்ஸ் 3 இருக்கா? அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஒன் 3x plus 2z is equal to 14. Fifth equation 3x minus z equal to 2ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸும் சால்வ் ஆகணும்னா இது ப்ளஸ் இது மைனஸ்ன்னு இருந்தால் தான் ஆட் பண்ணும்போது சால்வ் ஆகும். இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 6x ஆகிடும். அப்போ இதை கேன்சல் பண்ணணும்னா இதை மைனஸ்னு மாற்றிக்கோங்க. அப்போ இந்த ஹோல் டேர்மையும் மைனஸ் ஆப்போசிட் சைனில் மாற்றிக்கோங்க. இந்த மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். இப்போ பாருங்கள், ப்ளஸ் 3x மைனஸ் 3x போயிடுமா? 2z ப்ளஸ் z என்ன ஆகிடும்? 3z ஆகிடும். 14 மைனஸ் 2 12. இப்போ 3z இஸ் ஈக்குவல் டு 12ன்னு கிடச்சிடுச்சு. இப்போ இதுலேருந்து z எவ்வளோ ஆகும்? 12/3 ஈக்குவல் டு எத்தனை 3 இருக்குது? 12ல் 4 டைம்ஸ் இருக்குது. இப்போ z ஈக்குவல் டு 4ன்னு ஒரு வேரியண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த z ஈக்குவல் டு 4ங்கிறத இதுலையாவது போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஈஸி ஈக்குவேஷன் இது தானே, இதில் போட்டுக்கோங்க. இங்கே எழுதுகிறேன் நான் உங்களுக்கு. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன? 3x மைனஸ் z ஈக்குவல் டு 2வா? இதில் z ஈக்குவல் டு 4ன்னு வந்த ஆன்சரை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
பாருங்கள் 3x minus 4 is equal to 2. 3x is equal to 2 plus 4. 3x equal to 6. x is equal to 6 by 3. அப்போ 3ல் 6ல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது 2 டைம்ஸ். இப்போ x equal to 2. இப்போ எக்ஸோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. எக்ஸும் கிடச்சிருச்சு, ஒய்யும் ஜட்டும் கிடச்சிருச்சு. நமக்கு ஒய் வேணும். அப்போ ஈஸி ஈக்குவேஷன் இது தானே. இதில் போட்டுட்டு நம்ம ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு 5ஆ. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போடுங்க, ஒய் தான் கண்டுபிடிக்கணும். ஜட் இருக்கிற இடத்துல 4 போடுங்க, ஈக்குவல் டு 5. பாருங்கள் 2 + 4 6. 6 + y ஈக்குவல் டு 5. இப்போ y ஈக்குவல் டு 5 மைனஸ் இந்த பக்கம் +6 இந்த பக்கம் வரும்போது -6 ஆகிடும். 5 - 6. அப்போ y ஈக்குவல் டு -1. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அதை நான் டைரெக்டாக 1 2 3 போட்டுக்கிறேன். பாருங்கள் 1/x minus 2/y plus 4 equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 1/y minus 1/z plus 1 equal to 0. 2/z இது 2/z plus 3/x equal to 14 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா XYZங்கிற வேரியண்ட் எல்லாம் டினாமினேட்டரில் இருக்குது. இப்படி இருந்தால் நமக்கு சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 3.8ல் இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது. டினாமினேட்டரில் இருந்தால் என்ன பண்ணணும்னு அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம், 1/xஐ வேறு வேரியண்ட்டாக நம்ம அஷ்யூம் பண்ணி எழுதிக்கலாம். முதல்ல லெட் 1/x is equal to ஏன்னு வச்சுக்கலாமா, ஃபுல் டேர்மாக வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக மாற்றிக்கணும். 1/y equal to bன்னு வச்சுக்கலாம். 1/z equal to cன்னு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த 3 ஈக்குவேஷனையும் போட்டு ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாமா. இங்கே பாருங்கள் 1/x எதுக்கு ஈக்குவல், ஏக்கு ஈக்குவல். இப்போ இது எப்படி மாறிடுது, ஏ ஆகிடுது. மைனஸ் 2 × 1/y ஆகிடுது. அப்போ 2 × 1/yனா 2 அப்படியே இருக்கும். 1/y என்ன ஆகிடும், b ஆகிடும். ப்ளஸ் 4 தானே, 4 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் இந்த +4 இந்த 2 வேரியண்ட் தான் இங்கே இருக்குது. சி வேரியண்ட் இல்லை, அதனால் 4 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். a - 2b ஈக்குவல் டு -4. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் செகண்ட் பாருங்கள் 1/y. 1/yனா என்ன, b மைனஸ் 1/z என்ன எடுத்திருக்கோம், c. b - c ஈக்குவல் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள் இங்கே 2 வேரியண்ட் தான் இருக்குது. இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். b - c ஈக்குவல் டு -1. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்த தேர்ட் பாருங்கள் 2/z இருக்குது. அப்போ 2 × 1/z. 2 × 1/zக்கு பதிலாக c போட்டுக்கலாமா. 2 × c ப்ளஸ் 3 × 1/x. அப்போ 3 × a 1/xக்கு பதிலாக a போடலாம். 3 × a is equal to 14. இது ஈக்குவல் டு 14 அந்த பக்கமே கொடுத்துருக்காங்க கொஷினில், ஈக்குவல் டு 14. இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதை முதல்ல இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து இங்கே நம்ம எடுத்திருக்க வேரியண்ட் ABCயை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் AB இருக்குது, இதில் BC இருக்குது, இதில் CA இருக்குது. எதுலேயுமே சால்வ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேவா. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கா, முதல்ல இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து சி எடுத்து ஓகே. இப்போ பாருங்கள் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து சியை கண்டுபிடிச்சிக்கலாமா. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம், b - c ஈக்குவல் டு -1ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே -c அப்படியே வச்சுக்கிட்டு -1 இந்த b அந்த பக்கம் போச்சுன்னா -b ஆகிடுமா. ஓகேவா. இப்போ சைன் 2 பக்கமும் சைன் மாற்றிக்கோங்க. மைனஸ் இருக்குது, நமக்கு செய்யும்போது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் சைன் மாறினா ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லாத்துலேயுமே சைன் மாறும். அப்போ c is equal to 1 + b. இதை தனியாக வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் 2c + 3a இருக்கா. இந்த 2c + 3aல எதை மாற்றலாம், c இருக்கிற இடத்துல இது போட்டு பார்க்கலாமா.
2 into c இருக்கிற இடத்துல 1 plus b. இது என்ன equation? Third equation. 1 plus b plus 3a is equal to 14. அதாவது ab ஃபார்முக்கு மாற்றிக்கிட்டோம்னா இதோட சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை மாற்றுறோம். ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து சியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த கண்டுபிடிச்ச சி எடுத்து தேர்டில் போட்டு ஏபி ஃபார்முக்கு மாற்றிக்கிறோம். திரும்ப இந்த வந்த ஏபி ஃபார்மை ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், 2 into சி இருக்கிற இடத்துல 1 plus b போட்டுட்டோம். ப்ளஸ் 3a is equal to 14. இப்போ 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 1 2 plus 2b plus 3a is equal to 14 கிடைக்கும். இப்போ இந்த வேரியண்ட் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 3a plus 2b is equal to 14. இந்த plus 2 இந்த பக்கம் போச்சுன்னா minus 2 ஆகிடும். இப்போ 3a plus 2b is equal to 12னு கிடச்சிருது. இது ஈக்குவேஷன் நம்பர் 4னு வச்சுக்கோங்க. 1 2 3 4னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபோர்த் ஈக்குவேஷன் நமக்கு 3a plus 2b is equal to 12 கிடச்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், a minus 2b is equal to minus 4 இருக்கா? இப்போ இதையும் சால்வ் பண்ணி ஏவாவது பியாவது ரிமூவ் பண்ணிக்கலாம். எதை ரிமூவ் பண்ணலாம் பாருங்கள், இங்கே a இங்கே 3a இருக்குது. கோஎஃபிஷியன்ட் வேறு இருக்குது. ஆனால் பிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே minus 2b இங்கே ப்ளஸ் 2b இருக்குது. அப்போ ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 எடுத்து எழுதிக்கோங்க. a minus 2b equal to minus 4. அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. 3a plus 2b equal to 12னு வரும். பாருங்கள், minus 2b plus 2b போயிடுமா? இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 4a வரும். ஈக்குவல் டு minus 4 plus 12 என்ன வரும்? இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8. ஓகேவா? அப்போ a equal to 8/4 equal to 2. அப்போ a கண்டுபிடிச்சிட்டோம். சாரிம்மா, தெரியலையா? a equal to 2. a கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஏவை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போடலாம்? இதில் போடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு b கிடச்சிரும். ஓகேவா? நான் இங்கே போடுறேன். பாருங்கள், சப்ஸ்டிடியூட் a equal to 2 2 தானே கிடச்சிருக்கு இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன? a minus 2b equal to minus 4. இப்போ a இருக்கிற இடத்துல 2 போடுறோம். 2 minus 2b equal to minus 4. இப்போ minus 2b equal to minus 4. இந்த பக்கம் ப்ளஸ் 2, இந்த பக்கம் வரும்போது minus 2ன்னு ஆகிடுது. இப்போ minus 2b is equal to minus 6. b equal to, இப்போ ரெண்டு பக்கமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஈக்குவலுக்கு ரெண்டு பக்கமும். இப்போ b equal to 6/2 equal to 3. அப்போ bயோட வேல்யூவும் நமக்கு கிடச்சிருச்சு. b equal to 3ன்னு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், a இருக்குது, a இருக்குது, b இருக்குது. இப்போ இதில் போட்டால் c கிடச்சிருமா? நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருக்கு. c is equal to 1 plus b இருக்குது. இப்போ c is equal to 1 plus bக்கு பதிலாக 3 வேல்யூ போட்டிங்கன்னா c is equal to 4னு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ABCங்கிற 3 வேரியண்ட்டும் நம்மளா அஷ்யூம் பண்ணி வச்சுருக்கோம். 1/xக்கு பதிலாக a, 1/yக்கு பதிலாக b, 1/zக்கு பதிலாக cன்னு வச்சுருக்கோம். நமக்கு கேட்டிருக்க கொஷின் என்னென்னா XYZக்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஏபிசியை XYZஆக மாற்றி நம்ம ஆன்சர் போடணும். இப்போ பாருங்கள், a ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? a 1/xக்கு ஈக்குவலாக ஏவோட ஆன்சர் என்ன? 2 வந்திருக்கு. அப்போது பாருங்கள், 2/1ன்னு அர்த்தமா? அப்படி இது ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா இது எப்படி ஆகிடும்? x/1 மாதிரி ஆகிடும். இது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். 1/2 ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1/2. இதே ரெசிப்ரோக்கல் பண்ணால் ஈக்குவலுக்கு அந்த பக்கமும் இருக்கிறதையும் ரெசிப்ரோக்கல் பண்ணும். 1 இருக்கிறதா அஷ்யூம் பண்ணிவிட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/2 வந்துடும். இப்போ b பாருங்கள், b is equal to 3 ஆன்சர் வந்திருக்கா? இது 1/yக்கு ஈக்குவல். அப்போ 3/1 இருக்கிறதா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இது ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா இங்கே y/1ன்னு வந்துடும். y equal to 1/3. ஓகேவா? இப்போ c பாருங்கள், c equal to என்ன ஆன்சர்? 4 வந்திருக்கு. c is equal to 4 1/z. இப்போ 4/1 இருக்கிறதா அர்த்தம். இது ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா z equal to 1/4ன்னு ஆன்சர் வந்திருக்கும். இப்போ நம்ம கேட்ட x, y, z 3 வேரியண்ட்டுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் கொஷின் பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? x plus 20 equal to 3y/2 plus 10 equal to 2z plus 5 equal to 110 minus y plus zன்னு கொடுத்துட்டாங்க.
y ப்ளஸ் ஜெட் தானே, ஆமாம் y ப்ளஸ் ஜெட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் தனித்தனி ஈக்குவேஷனாக கொடுத்தாங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 நீங்களாக வச்சுக்கிட்டீங்க. இது ஒரே ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க. இது இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல், இது இதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம், ரெண்டாக எடுத்து முதல்ல இது ரெண்டும் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ரெண்டு எடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ரெண்டும் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாருங்கள் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு இதையும் இந்த டேர்மையும் எடுத்து எழுதலாமா? இந்த டேர்ம் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 3y/2 ப்ளஸ் 10ன்னு இருக்குது. இப்போ இந்த டேர்மை சால்வ் பண்ணோன்னா பாருங்கள், இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 10ஓட ப்ளஸில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸில் ஆகிடும். அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஹோல் டேர்ம் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3y/2ன்னு ஆகிடும். ஈக்குவல் டு இந்த 10 அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ் 20 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 20 ஆகிடும். அதாவது வேரியண்ட்டெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம், கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 3y/2 டினாமினேட்டரில் ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை ரிமூவ் பண்ணணுன்னா இந்த எக்ஸும் இந்த 3yயும் மைனஸோட கனெக்ட் ஆகிருக்கு, மைனஸால் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்சிஎம் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்சிஎம் எடுத்தால் எக்ஸ் கீழே 1 இருக்கிறதா அர்த்தம், மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2x ஆகிடும். அது 2x மைனஸ் இங்கே 2 இருக்குது டினாமினேட்டரில். ஸோ 3y இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 20 என்ன, மைனஸ் 10. இப்போ இந்த 2 டிவிஷனில் இருக்க 2 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ இந்த 2x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஒரு ஃபுல் ஈக்குவேஷன் கிடச்சிச்சா, இது 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதையும் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3y/2 ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5. பார்த்திங்கன்னா இதையும் அதே மாதிரி தான், கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கலாம், வேரியன்ட் டேர்மும் ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்கலாம். இப்போ 3y/2 அப்படியே இருக்கும். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிற வேரியண்ட் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது இது ப்ளஸ்ஸோட கனெக்ட் ஆகிருக்கனால இந்த பக்கம் வந்து மைனஸ் 2z ஆகிடும். தட் ஈக்குவல் டு இந்த 5 அப்படி இருக்கும். இந்த ப்ளஸ் 10 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 10 ஆகிடும். இப்போ எகைனே எல்சிஎம் எடுங்க. 2 எடுத்திங்கன்னா 3y அப்படியே இருக்கும், ஏன்னா அதுக்கு டினாமினேட்டர் இருக்குது, இதுக்கு தான் டினாமினேட்டர் இல்லை. மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது, 2 × 2 4z ஆகிடும். ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்போ இந்த டிவிஷனில் இருக்கட்டும், இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். 3y மைனஸ் 4z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 × 2 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10. இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. தேர்ட் பாருங்கள், இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். பாருங்கள், 2z ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 110 மைனஸ் y ப்ளஸ் z. ஓகேவா, இப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 110. இந்த மைனஸ் பாருங்கள், இந்த ஹோல் டேர்முக்கும் இந்த மைனஸ் இருக்குது. அப்போ உள்ள மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ், இங்கே ப்ளஸ், ஒய்க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒய், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஜட்டுன்னு மாறிடும். இப்போ பாருங்கள், எல்லா டேர்மும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம், வேரியன்ட் டேர்ம் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி 2z இருக்குது, இங்கே மைனஸ் z இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் z ஆகிடும். இங்கே மைனஸ் ஒய் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஒய் ஆகிடும். தட் ஈக்குவல் டு இந்த 110 அங்கேயே இருக்கும். இந்த ப்ளஸ் ஒய் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒய் 5ன்னு ஆகிடும். பாருங்கள், 2z ப்ளஸ் z எவ்வளோ, 3z ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 110 மைனஸ் 5 105. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், xy இருக்குது, yz இருக்குது, zy இருக்குது. ஓகேவா, இது எப்படி சால்வ் பண்ணலாம்? yz, இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்லேயும் yz இருக்குது. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கே yக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது, இங்கே yக்கு 1 இருக்குது. இதை முதல்ல ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 105ன்னு இருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள் புரியும். இங்கே 3y இருக்குது, இங்கே 1y இருக்குது, இங்கே 4z இருக்குது, இங்கே 3z இருக்குது. ஓகேவா, ஒன்று ஒய்யை கேன்சல் பண்ணிக்கலாம், இன்னும் ஜட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி கேன்சல் பண்ணால் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும்.
ஜட்டோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். அதனால் ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இந்த ஹோல் டேர்மையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 3y வந்துருமா? இப்போ பாருங்கள், இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷனை 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10ன்னு இருக்குது. அதே தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் ஒய்க்கு 3 கிடைக்கும். இதுக்கு மட்டும் 3ஆல் மல்டிப்ளை, ஹோல் டேர்மையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 3y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 105 இன்ட்டு 3 எவ்வளவு? 5 3s are 15, 5க்கு ரிமைண்டர் 1, 315. ஓகேவா? 315. இப்போ பாருங்கள், இப்படி இருக்கா? இப்போ பாருங்கள், இதுவும் ப்ளஸ் 3y, இதுவும் ப்ளஸ் 3y. இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம சைன் எல்லாம் மாற்றிக்கலாம். மைனஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் 3y மைனஸ் 3y போயிடும். மைனஸ் 9z மைனஸ் 4z சேர்த்து மைனஸ் 13z ஆகிடும். தட் ஈக்குவல் டு, இதுவும் ரெண்டுமே மைனஸ் நம்பர். ஸோ மைனஸ் 315 அண்ட் 10 எவ்வளவு? 325. பாருங்கள், மைனஸ் மைனஸ் இந்த பக்கமாக அந்த பக்கமாக கேன்சல் ஆகிடுமா? அப்போ 13z இஸ் ஈக்குவல் டு 325. z ஈக்குவல் டு 325/13. ஓகேவா? z ஈக்குவல் டு 325/13 இருக்கா? இங்கே என்ன வரும்? 325 13 பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். 2 3s are 6, 26. இது எவ்வளோ ஒரு ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 6 32 minus 26 6. இந்த 5 அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா 65 வரும். 13ல் 65ல் எத்தனை 13 இருக்குன்னா 5 டைம்ஸ் இருக்குது. பாருங்கள், 5 3s are 15, 5க்கு ரிமைண்டர் 1, 1 5s are 5, 5 + 1 6 0. ஓகேவா? அப்போ ஜட்டோட வேல்யூ என்ன? 25 நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ 3 வேரியண்ட்டில் ஒரு வேரியண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஜட்டை இதில் கொண்டு போட்டுக்கலாமா? ஒன்றா இதில் போடலாம், இல்லை இதில் செகண்ட் இல்லைனா தேர்டில் போடலாம். அங்கே தானே ஜட் டேர்ம் இருக்குது, நம்ம செகண்டில் போட்டுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10ன்னு இருக்குது. இப்போ இங்கே ஜட்டோட வேல்யூ போட்டு பாருங்கள். 3y minus 4 into 25 is equal to minus 10. 3y minus 4 into 25 எவ்வளவு? 4 25s are 100 is equal to minus 10. இப்போ 3y is equal to minus 10 plus 100 வருமா? இப்போ 3y is equal to 90. y equal to 90/3 30. y equal to 30ங்கிற ஆன்சரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ yயும் கிடச்சிருச்சு, zட்டும் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x minus 3y is equal to minus 20. இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 into x minus 3 into y 30 equal to minus 20. 2x minus 3 3s are 9, 90 is equal to minus 20. 2x is equal to minus 20. இந்த minus 90 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா plus 90 ஆகிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 2x is equal to 90 minus 20 70. x is equal to 70/2. 70/2 எவ்வளவு? 35. இதில் 3 டைம்ஸ் இருக்குது, ரிமைண்டர் 1 இருக்கும், 5 டைம்ஸ். அப்போ x is equal to 35. இப்போ நமக்கு தேவையான 3 ஆன்சர் கிடச்சிச்சு. x is equal to 35, y is equal to 30 and z equal to 25. That's it. Thank you.